உன் வாழ்க்கை சீர்குழைந்திருக்கிறதா? உன் சுயமரியாதை தினமும் சிதறிக் கொண்டிருக்கிறதா? நினைத்துப் பாரு. உன் வாழ்க்கையை மாற்ற யாராவது வருவார்களா? அல்லது நீயே எழுந்து நிற்பாயா? வாழ்க்கை மாற்றம் என்பது அதிர்ஷ்டம் அல்ல, அது தீர்மானம். ஒரு காகிதமிடு. உனக்கு பிடிக்காத உன் பழக்கங்களை எழுதிவிடு. அதை முக்கியத்துவப்படி வரிசைப்படுத்து. முதலிடம் உன்னை அதிகம் பாதிப்பது. கடைசி இடம் சிறிய குறை. ஒவ்வொரு நாளும் ஒரே ஒரு குறையை தேர்ந்தெடுத்து வேலை செய். சிறிய மாற்றம், தினசரி முயற்சி, பெரிய வெற்றி. வேலை இருக்கிறதா? செய். இல்லையா? தன்னார்வ சேவை செய். சோம்பேறித்தனம் என்பது மன அழுத்தத்தின் தாய். நீ மற்றவருக்கு உதவும்போது உன் மதிப்பு உனக்கே தெரியும். பணி, பயன், பெருமை, நம்பிக்கை. நூலகம் செல். மருத்துவமனை செல். தனிமையில் இருக்கும் ஒருவருடன் பேசிப்பாரு. அவர் முகத்தில் தோன்றும் சிரிப்பு உன் மன அழுத்தத்தை கரைக்கும். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் உனக்காக ஒதுக்கு. நடைபோ. புத்தகம் படி. அமைதியாக அமர்ந்து சிந்தி. உடல் இயக்கம் மன அழுத்தத்தை கரைக்கும். இயக்கம், உற்சாகம், அமைதி. வாரம் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே போ. ஒரு நண்பரை சந்தி. புதிய நட்பை உருவாக்க பயப்படாதே. நீ உண்மையாக இரு, நடிப்பு தேவையில்லை. வாழ்க்கை குறுகியது. நிறைவு தேடாதே, முன்னேற்றம் தேடு. நேற்றைய உன்னை விட இன்று மேலாகு. உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டியது உலகமல்ல, உன் முடிவு மட்டும். இப்போது கமெண்டில் எழுது, நான் இன்று தொடங்குகிறேன். இன்று தொடங்கு. இப்போது தொடங்கு. உன் வாழ்க்கை காத்திருக்கிறது. இன்று தொடங்கு. இப்போது தொடங்கு. உன் வாழ்க்கை காத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.